வெறும் இந்த ஒரு கம்பை வச்சு எப்படி இப்படி இருக்க உடம்ப இந்த மாதிரி ஃபிட்டா மாத்தலாம்னு சொல்லி இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க செய்ய வேண்டிய முதல் ஒர்க் அவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா, கம்பை இந்த மாதிரி கழுத்துக்கு பின்னாடி வச்சுட்டு லெக்கை புஷ் பண்ணி ஒர்க் அவுட் செய்யணும். ரெண்டாவதா நீங்க செய்ய வேண்டியது இந்த வீடியோல காட்டுற மாதிரி ஃபிளாட்டா படுத்துட்டு மூக்கை முட்டியால டச் பண்ண ட்ரை பண்ணணும். மூணாவதா நீங்க செய்ய வேண்டிய எக்ஸசைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, கம்பை கழுத்துக்கு பின்னாடி வச்சுட்டு மாறி டோஸை டச் பண்ணி ஆல்டர்னேட் டோ டச் பண்ணணும். நாலாவதா நீங்க செய்ய வேண்டிய எக்ஸசைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, கம்பை கழுத்துக்கு பின்னாடி வச்சுட்டு ஸ்குவாட்ஸ் பண்ற மாதிரி லெக்கை மட்டும் ரைஸ் பண்ணி பண்ணணும். அஞ்சாவது நீங்க செய்ய வேண்டிய ஒர்க் அவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா, கம்பை ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு முட்டியால அந்த கம்பை டச் பண்ண ட்ரை பண்ணணும். அடுத்ததா இந்த எக்ஸசைஸ் பண்றதுக்கு சில பேருக்கு கஷ்டமா இருக்கலாம். கஷ்டமா இருக்கவங்க எல்லாருமே கேட்ச் ஜம்ப் ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு புஷ்அப் ஒரு ஜம்ப், ஒரு புஷ்அப் ஒரு ஜம்ப் ஆல்டர்னேட்டா மாறி பண்ணுங்க. நெக்ஸ்ட் கம்பை கழுத்துக்கு பின்னாடி வச்சுட்டு முட்டியால கம்பை டச் பண்ண ட்ரை பண்ணுங்க. மாறி ஆல்டர்னேட்டா பண்ணுங்க. அடுத்ததா கம்பை கழுத்துக்கு பின்னாடி வச்சுட்டு சைட் பை சைடு டர்ன் பண்ணுங்க. இது உங்க சைட் ஃபேட்டை குறைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கடைசி எக்ஸசைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சிலம்பம் பண்றது தாங்க. சிலம்பம் பண்றதுனால நம்ம பாடியில் இருக்க ஃபேட் எல்லாமே கம்மியாகி நம்ம உடம்ப நல்லா ஃபிட்டா வச்சுக்க முடியும். நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவோம்னா, நீங்க டெய்லி சிலம்பம் பண்றதுனால உங்க பாடி ஃபேட் கம்மியாயிரும். இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு மறக்காம நம்மளை ஃபாலோ பண்ணிக்கங்க.